என்னது ஆரம்பிச்சுடுங்க. இன்னைக்கு கூட்டத்துக்கு என்ன கூட்டம் இன்னைக்கு அந்த விஷயங்களுக்கு இது எங்கள் கட்சி கட்டமைப்பு இதுதான். தேர்தல் வருதில்ல, அதுக்கு வழக்கமாக மற்றவங்க கள ஆய்வுங்கிறாங்கள, நாங்கள் கலந்து ஆய்வு. இல்லை, எல்லா மாவட்டங்களையும் கூடுதலாக கலந்து பண்ணுறது. இது வரைக்கும் நம்ம பல தேர்தலை எதிர்கொண்டிருந்தாலும் இது ரொம்ப முதன்மையானதாக கருதுகிறோம். அதனால் கூடுதலாக கவனம் பண்ணி வேலை செய்யணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரே மாதிரி தான் எல்லாத்துலேயும் கவனம் பண்ணுறோம். நேற்று எங்கள் அப்பா நம்மாழ்வாருக்கு கூட்டம் நடந்ததுனால, அப்போ வந்ததுனால இங்கே இரவே திரும்ப முடியாது. அதனால் இங்கேருந்து மறுபடியும் ஒரு தடவை சந்திச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு கூடுதலாக சந்திக்கிறேன். அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த பாமகவோட தொகுப்பில் நடந்த நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இல்லை. ஏன்னா அது எங்கள் குடும்பம், நம்ம கட்சி, அதில் நம்ம கருத்து சொல்ல முடியாது. என்ன சொன்னாலும் எங்கள் ஐயாவுக்கு 2 பேருமே என்னுடைய அன்புக்கு மதிப்புரியவங்க. நான் அங்கே தான் இருந்தேன், அதனால் அதில் கருத்து இல்லை. ஒன்று மட்டும், இப்போ ஒரு கட்சி அப்படின்னா அது வழி நடத்தும்போது அது இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது வரும். ஒரே இடத்துல எங்கள் ஐயாவை 2 பேர் இருந்து வந்ததுனால உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் எவ்வளோ அனுபவிச்சுட்டு சில இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, ஒரு இதை செதுக்கும்போது சின்ன சின்ன இந்த மாதிரியான முரண்கள், கருத்துக்கள் இது மோத தான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. அது சரியாயிடும். 35 வருஷம் அந்த கட்சி, இது ஒரு சின்ன பிரச்சனை, அது சரியாயிடும். எனக்கு தெரியும். எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு எங்கள் ஐயா, நான் ஒரு மகன் போல் அவர்கிட்ட இருந்து வளர்ந்தவன். என் மேலே ரொம்ப பேர் இருந்து. என் நெத்தியில் பாரு ஏதாவது சாதி எழுதியிருக்கா அப்படின்னு கோவத்தில் என்கிட்ட கேட்டதில் இருக்குது. இந்த சமூகம் சொல்லுங்க. அவர் பொதுவாக தான் வந்தார். அவர் வரும்போது சரியாக தான் வந்தார். அவரை காலம் முன்னே இங்கே சுருக்கி வச்சுட்டு, அப்போ அவர் முதல்ல அவர் சொன்னார், நான் தெளிமலை கொடுத்தேன். ஒவ்வொன்றா சொல்லி வந்தார் என்னென்ன நடந்தது. கடைசியாக வழியே இல்லாமல் தான் அன்பை கொண்டு நம்ம நிறுத்த வேண்டியதாகிடுச்சு அப்படி என்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன். அப்படி இப்போ அவர் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தார். நான் எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன், அது சரியாக வரல, வழி இல்லாமல் கொடுத்தேன்னாரு. அப்போ அதை போய் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. இல்லை, ஒரு கட்சி தலைமையே வேறு வழி இல்லாமல் தான் அப்படி குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டிய நிர்பந்தம் தமிழ்நாட்டில் இருக்குது. அது அப்படி சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு கட்சி உருவாக்குனவருக்கு நம்பகமானது. இப்போ இப்படி பாருங்கள், இப்போ ஐயா பெரியார் அவர்களை எப்படி பாருங்களேன். ஐயா இன்னைக்கு இருக்கிற அந்த திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்காங்கல்ல, அவங்க அன்னைக்கும் ஐயா கூட இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நம்பகமான ஒரு ஆள் வேணும். எனக்கு பிறகு என் சொத்தை நிர்வகிக்கணும், இதுக்கு அம்மா மணியம்மையை திருமணம் பண்ணணும். அப்போ அவருக்கு வேறு ஒரு நம்பிக்கை தேவைப்படுது இல்லை. அது மாதிரி தான் இதை நீங்கள் பாருங்கள். அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நாம் தமிழர் கட்சியில் முதல்ல கட்சி ஒரு தலைவர் உருவாகட்டும், அதுக்கப்புறம் மற்றதை பற்றி யோசிக்கலாம். இங்கே தலைவரே இன்னும் உருவாகலை. தலைவனுங்கிற சொல்லுக்கு நீங்கள் சாதாரணமல்ல. நாங்கள் பார்க்குற தலைவன் வேறு, எங்களுடைய தலைவன் வேறு. அப்படிங்கும்போது சும்மா பேர் வேணால் போட்டுக்கலாம். ஒரு படம் நடித்தோடனே தலைவர்னு போட்டுக்கலாம், நாடால் வந்த மகாராஷ்டிரான்னு பாட்டு வச்சுக்கலாம், எல்லாம் அது செய்யலாம். அது அப்படி இல்லை. தலைவனுக்கு நிறைய தகுதிகள் இருக்குது. பசி மறக்கணும், தூக்கம் தொலைக்கணும், அவமான ஏச்சு பேச்சுகளை தாங்கணும். இப்போ என் மேலே எத்தனை வழக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 136-40 வழக்குக்கிட்ட தொட்டிருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், நக்கீரன் அண்ணன் கோபால். அவருக்கும் எனக்கு தான் போட்டி நடக்குது. அவர் 200 கிட்ட நெருங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் படியேறாத நீதிமன்ற வாசல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ரொம்ப கடினம். அவமானங்கள், ஏச்சு பேச்சுகள் தாங்கணும். நாங்கள் படித்த தத்துவங்கிறது, தலைவன் என்பவன் தன்னை தாழ்த்திக்கிற தயாராக இருக்காதவன் தலைமை இருக்க தகுதியை பெறமாட்டான். கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளை எடுக்கிற தகுதியை பெறமாட்டான். எது ஒன்றையும் இழக்க முடியாத ஒருவன் பெரிதொன்றை அடைய முடியாது. தலைவன் என்பவன் தன்னையே எரித்து கொண்டு உலகத்துக்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தி போல இருக்கணும். தன்னையே தண்ணீரில் கரைச்சி சுவையை கூட்டுகிற உப்பாக இருக்கணும். இந்த தகுதியெல்லாம் தேவைப்படுது. சும்மா பேரில் போட்டுக்கிட்டு தலைவன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சிகள்லாம் இந்த சிதறண்டு போகிறதுக்கு வேறு ஏதாவது பின்புலத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய
தேசிய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதுவும் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது இருக்குது. கடந்த காலங்களில் இந்திய திராவிட கட்சிகள் வந்து இப்படி ஒவ்வொருத்தரையும் சிதைச்சிருக்கு. குறிப்பாக இப்போ ஒவ்வொரு அமைப்பாக கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ வணிகர் அமைப்பு இருக்குது. அது ஐயா வெள்ளையனையும் ஐயா விக்ரமராஜாவை பிரித்து போட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கட்சிகளையும் ஒருத்தர் இப்படி எடுப்பாங்க. இப்போ எங்கள் ஐயா பாமக ஏடிமிக்க பக்கம் போனால் அதுக்கு இணையாக வண்டியர்கள்ட்ட ஒரு இதுன்னா என் சகோதரர் வேல்முருகனை இங்கிட்ட எடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும். எங்கள் அண்ணன் திருமாவளவன் இங்கே இருந்தால் அங்கே அண்ணன் பூ ஜெகன்மூர்த்தி அங்கிட்ட எடுப்பாங்க. அப்போ அது ஆளுக்கு பிரித்து போட்டு விளையாட வேண்டியது தான். இந்தியர் திராவிடர்களுக்கு வந்து இங்கே வலிமை இல்லை. அவங்க தமிழ் தேசிய மக்களை ஒன்றுபட்டு ஒரு அரசியல் வலிமையை பெறவிடாமல் தடுத்தால் தான் அவங்களுக்கு அதிகாரமும் அரசியல் வலிமையும் வரும். இப்போ எங்களை மாதிரி தமிழ் தேசிய அரசியலுக்கு இந்த சாதி மத உணர்ச்சிகள் பிரிக்காமல் பிளக்காமல் இந்த இன மக்களை ஒன்றிணைச்சா தான் எங்களுக்கு அரசியல் வலிமை வரும், அதிகாரத்தையும் நாங்கள் தொட முடியும். அவங்களுக்கு வந்து எங்களை பிரித்து போடணும். இப்போ கள்ளர் மறவர் அகமுடையர் 3 முக்குலத்தோ தேவர்னு பட்டம் இருந்தாலும் 3 பேரையும் ஒன்றா இருக்க விடுவீங்களா? இருக்க விட்டுருக்கீங்களா? சொல்லுங்கள், இருக்க விட்டுருக்கீங்களா? அது மாதிரி தான் அது பிரச்சனை. ஒன்றையும் பிரித்து தூக்கி போடுவாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் ஒரு பக்கம் இருந்தால் அண்ணன் கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ 2 பேரையும் இப்போ நீங்கள் கவனிச்சிங்க, தென்காசியில் பிஜேபி ஒருத்தருக்கு இடம் கொடுக்குது அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு, ஏடிஎம்கே ஒருத்தருக்கு இடம் கொடுக்குது அண்ணன் கிருஷ்ணசாமிக்கு. 2 பேருமே அந்த சமூகத்துக்கான தலைவர்களாக இருக்காங்க. 2 பேரையுமே ஒரே தொகுதியில் அடைச்சா எப்படி வெல்வாங்க? ஆனால் ஒருத்தரை வேறு தொகுதியில் கொடுத்து ஒருத்தரை வேறு தொகுதியில் கொடுத்துருந்தா வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது யதார்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தென்காசியில் வந்து கிருஷ்ணசாமி என்ன நின்றுட்டாங்க. அப்போ அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு வேறு தொகுதியில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா வென்றிருப்பாங்க. இந்த ஓட்டுகள் பிரிஞ்சிருக்காது. அப்போ இந்த இந்திய கட்சி, இந்த திராவிட கட்சி என்ன செய்யுது பற்றியில்ல? இந்த நுட்பத்தை இந்த பிரித்தாளும் இந்த விளையாட்டுகளை வந்து 60 ஆண்டுகளுக்காக இந்த இது செய்துட்டு வருது. அதை எங்கள் முன்னோர்கள் தெரிஞ்சும் அதை சரணடைஞ்சிடறாங்க. சில பேர் தெரியாமல் அந்த வேலையை செஞ்சிடறாங்க. தமிழ்நாட்டில் விளக்கக்கூடிய வாக்குகள் அரசியல் ரீதியான வாக்குகளா இல்லை ஜாதிய ரீதியான வாக்குகளா? 2 இருக்குது. அரசியல் படுத்தப்படல. அரசியல் அப்படிங்கிறதே இங்கே தொடவே இல்லை. எந்த கட்சி அரசியல் செய்யுது? அரசியலுங்கிறது என்ன? மக்களுக்கானது. மக்கள் அரசியல் இந்த நாட்டில் இருக்குதுன்னு நீங்கள் உங்கள் மனச்சார்ட்டு இப்படி கை வச்சு சொல்லுங்கள். இங்கே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் இருக்குது. எங்கே மக்கள் அரசியல்? இப்போ திமுக செய்கிறது கட்சி அரசியலாக மக்கள் அரசியல்? இப்போ நான் போய் இப்போ தூத்துக்குடிக்கு போய் இந்த டைடல் பார்க்க பூங்காவை திறக்க போகிறேன். இப்போ நான் வந்து அந்த புதுமை பெண் திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போகிறேன். இதெல்லாம் அந்த தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு 1000 கொடுக்குறது, 500 கொடுக்குறது, இதை அறிவிக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த தேர்தல் வாக்கை குறிவச்சே நடக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர தேர்தலையே இவங்க கவனம் பண்ணுறாங்களே ஒழிய கட்சி அரசியல். கட்சி ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த கட்சி ஃபண்டுன்னு ஒன்று செய்யும், நிதின்னு ஒன்று சேர்ப்பாங்க. இவர் மாவட்ட செயலாளர் கொடுக்கணும், ஒரு மந்திரி இவ்வளோ கொடுக்கணும், நிதியை வச்சுக்கிடுவாங்க. அந்த கட்சி இது வந்த பிறகு அப்புறம் தேர்தலை நோக்கி சிந்திப்பாங்க. அடுத்த 5 ஆண்டு இந்த தேர்தல் நோக்கி தான் நகருது. இந்த செய்தியை வெளியிடணும், இதை மறைக்கணும், இதை வந்து அதிகமாக கொண்டு போகணும், இதை சொல்லவே கூடாது, இதையே தான் கவனிப்பாங்களே ஒழிய மக்களை பற்றி எங்கே சிந்திச்சிருக்காங்க? தென் மாவட்டங்களும் வட மாவட்டமும் பெரும் வெள்ளச்சேதத்தில் புயலில் நாசமாயிடுச்சு வேளாண்குடி மக்கள். என்ன நடந்திருக்கு? மக்களை பற்றி இந்த அரசுகள், இந்த கட்சிகள், ஆட்சிகள் நகர்ந்தது என்ன? பாரதிய ஜனதா அது கோயில், மதம், அது 2 சாமி. இதை விட்டு வேறு ஏதாவது இந்த 15 ஆண்டுகளில் நீங்கள் பேசி பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். திடீர்னு பாஷான்னு ஒருத்தர் இறந்துட்டார். சரி, எனக்கு அப்பா, நான் அப்பா பாஷாங்கிறேன், நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லுங்கள். பாஷா உங்கள் பாஷையில் தீவிரவாதி இறந்துட்டார். அதை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் வண்டி ஓட்டினீங்க. அப்புறம் இதை தவிர வேறு என்ன இருக்குது உங்களுக்கு? நீங்கள் ஒரு மதத்தை சார்ந்திருக்கீங்க, இன்னொரு மதத்தை தாக்கி பேசணும். நீங்கள் ஒரு சாதியை சார்ந்திருக்கீங்க, இன்னொரு சாதியை தாக்கி பேசணும். மக்களுக்கான அரசியல் எங்கே இருக்குது? இங்கே பாதை சரியில்லை, இங்கே குடிக்க நீர் இல்லை. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 100 மரணம் பட்டியல் எடுங்க, 90 மரணம் புற்றுநோயாக இருக்குதா இல்லையா? யாராவது சர்வேயில் எடுத்து சொல்லுங்கள். ஏன் புற்று வருது? 60 வயசு அப்பாவுக்கும் வருது, 20 வயசு தம்பி தங்கச்சிக்கு வருது, 2 வயசு குழந்தைக்கு வருது. எப்படி வருது? சிகரெட் பிடிச்சாலா, பான்பராக்கு புகையில போட்டால, இல்லை சாராயம் குடிச்சாலா? அந்த குழந்தைக்கு எப்படி வருது? எதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்க? நாடு குப்பை மேடம் ஆகிக்கிட்டு இருக்கு, அதை பற்றி கவலைப்பட்டிருக்கீங்களா? உங்கள் தாய், பூமி தாய் முகத்தில் பூவை கொட்டி
ஆராதிக்கிறத விட்டுட்டு குப்பையை கொட்டி பிளாஸ்டிக்கு இந்த நெகிழியை கொட்டுறீங்க, பாலித்தீனை கொட்டுறீங்க. எந்த அறிஞனாலும் சொல்கிறானா இது மக்கி மண்ணோடு மண்ணாக போக இவ்வளோ காலம் ஆகும்னு? ஒருத்தன் 50,000ங்கிறான், ஒருத்தன் 5000 ஆண்டுங்கிறான், ஒருத்தன் 500 ஆண்டுங்கிறான். யார் பார்த்தது? யார் பார்த்தது? புவி வெப்பமாகுது, சரி வெப்பமாகுது. ஏன் வெப்பமாகுது? யாராவது வெப்பமாகுதான் நீ ஆக்கிரமா தெரியாது. நச்ச ஆலைகள், நிலக்கரி புகை, காரு வண்டிகள் வெளியிடுற டீசல் பெட்ரோல் புகை, இதெல்லாம் கரியாக மாறி மேலே போய் நீராவியோட அமிலத்தோடு சேர்ந்து ஒரு பசை மாதிரி படர்ந்து ஒரு கரு வட்டம் மாதிரி 15-20 கிலோமீட்டருக்கு மேலே நிற்கிதுன்றான். பூமியிலேருந்து 15 கிலோமீட்டருக்கு மேலே நிற்கிதுன்றான். அதனால இந்த வெப்பம் அந்த நீல ஊதா கதிர்களாக மேலே போக முடியாமல் நீல கதிராக மேலே போகுது. அது போய் குளிர்றதுக்கு முன்னாடி அங்கே தடுத்து கீழே திருப்பி அனுப்பிடுது. அதனால் வெப்பம் ஏறுது. வெப்பம் ஏறுறதுனால கடல் கொந்தளிக்குது. எப்படி கொந்தளிக்குது? அடுப்பில் பானையை வச்சு தண்ணியை ஊற்றி கீழே அடுப்பு இருக்கும்போது கொந்தளிக்குதுல்ல, கொதிக்குதுல்ல, அப்படி பூமி கடல் கொதிக்குது. கொதிக்கும்போது கடல் மட்டம் உயரும்போது காற்றழுத்தம் அதிகமாகுது. புயல், பருவமழைன்னு ஒன்றும் இல்லாமல் பெருமழையாக பெய்யுது, புயல் மழையாக பெய்யுது. எல்லாத்தையுமே அதை பற்றி நீ எதை பேச சொல்லுங்க பார்ப்போம். சாமி, சாதி, மதம், இதை தவிர என்னைக்கு பூமிக்கிட்ட வருவ? இந்த நாட்டில் அறிவை வளர்க்கும் கல்வி. சரி, ஒரு நாட்டில் ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். அந்த அறிவு வளம் வகுப்பறை, அறிவை வளர்க்கும் கருவறையாக இருக்கா, வர்த்தக அறையாக இருக்கா, வியாபார அறையாக இருக்கா? இந்த நாடு எதை நோக்கி செல்லுது? யார் இதை பற்றி பேசுகிற? இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா? எல்லாருமே பள்ளி கல்லூரி வச்சுருக்காங்க. எல்லா அமைச்சரும், இந்த கட்சி அமைச்சரும் சரி, இந்த கட்சி அமைச்சரும் சரி, எல்லாருமே மருத்துவமனை வச்சுருக்காங்க. அப்போ எப்படி அரசு மருத்துவமனை தரம் உயரும்? அப்படி போய் அரசு பள்ளி கல்லூரி தரம் உயரும்? அப்புறம் எதுக்கு அரசு? அப்போ முதலாளிகளின் லாப தேவைக்கே எல்லாம் உருவாக்கப்படுது. போக்குவரத்து தனியார் நடத்திடுவார், சிறப்பாக நடத்திடுவார். சாலை மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் சிறப்பாக நடத்திடுவார். ஒரு தொலைக்காட்சியை திருப்புங்க, ஒரு பையன் நாயை தடை கொடுத்துட்டு, அப்பா காத்தாடி வந்தால் தான் மின்சாரம் வரும். இல்லை, மின்சாரம் வந்தால் தான் காத்தாடி வரும். அப்பாவுக்கும் மனுக்கும் பிரச்சனை, ரொம்ப நேரம் விவாதம் நடக்குது. காத்தாடி வந்தால் தான் மின்சாரம் வரும், மின்சாரம் வந்தால் தான் காத்தாடி வரும் அப்படின்னு போனால் ஒரு வெட்டவரை போட்டால் ஒருத்தர் நிற்பார், ஒரு காத்தாடி ஓடும். அப்படி சுற்றும் போது பளிச்சுன்னு விளக்கு எரியும். நாங்கள் அப்படி மின் உற்பத்தின்னா அதான் நீ வருதா இல்லையா? ஒரு நாட்டின் மிக அத்தியாவசியமான தேவை இதில் உணவு தேவை, மின் தேவை. இந்த மின்சாரத்தை முதலாளி கையில் கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு அவன் ஒரு யூனிட் மின்சாரம் 15 ரூபாய்னா அதானே விற்க முடியும். நீங்கள் 7 ரூபாய்க்கு அதானிகிட்ட வாங்கி எனக்கு 3 ரூபாய் 4 ரூபாய் கொடுக்குறீங்க, குறைச்சி கொடுக்குறீங்க. அப்போ எடுத்தவனே ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு விலை விளப்பது 1.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. இந்த அரசுக்கிட்ட கேளுங்களேன், 9 லட்சம் கோடி கடன் இருக்குல்ல. இந்த கடனை வாங்கி நாட்டு மக்களுக்கு செஞ்ச நலத்திட்டம் ஒன்று சொல்ல சொல்லிடுங்க. தி பெஸ்ட், வேர்ல்டு பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்துட்டேன். இந்த வேர்ல்டு பெஸ்ட் அது எவனுமே எனக்கு கிட்ட அப்படியே மெடிக்கலை கொடுத்துட்டேன் மக்களுக்கு. ஏழைக்கு பணக்காரனுக்கு எவனும் கிடையாது. 1 ரூபாயிலேருந்து 1 கோடி மருத்துவரை அப்படி கொடுத்துருக்கேன். அப்படி ஏதாவது சொல்லுங்களேன், அப்படி ஏதாவது சொல்லுங்க இருக்கா? ஆனால் அவங்கள பொறுத்தவரைக்கும் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறாங்க. இப்படி பாருங்களேன், அண்ணன் எப்படி கேட்குறேன், ஒரு காலையில் சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில் என் பிள்ளைகளை வச்சுருக்கீங்களா? 60 வருஷம் ஆண்டு, 60 வருஷம் ஆண்டு. இது என்ன சோமாலியா இல்லை கென்யா நைஜீரியா மாதிரி இருக்கா? எல்லா வளமும் இருக்குல்ல. காலையில் என்ன சாப்பாடு? அப்படியே பால் முட்டை அப்படியா இல்லை உப்புமாவா? 7 நாள் 5 நாள் உப்புமாவா இல்லையா? தம்பி நெஞ்சில் கை வச்சு பேசணும். நீ உப்புமா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க நீ, அப்படியா? ஒரு இடத்துல சரியா சொல்லுங்க. ஆவின் பால் விற்குதுல, எல்லாரும் நீங்க படிச்சவங்க தானே. ஆவின் பால் அரசு விற்குதுல, மாடு இருக்கு, அங்க இருக்கு. குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தன் 1 லிட்டரில் 500 லிட்டர் பாலா வேதிப்பொருளை வச்சு கெமிக்கலை வச்சு தயாரித்து விற்றாங்கிறது 20 வருஷம் கண்டுபிடிக்காம இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க. அங்கே நடக்கிறதானே இங்கே நடக்குது. உங்கள் நெஞ்சில் இப்படி கை வச்சு மனச்சான்றுக்கு துரோகம் இல்லாமல் எனக்கு பதில் சொல்லுங்க. பாலா பால் போல் ஒன்றா? எந்த இடத்துல நீங்கள் சரியாக இருக்கிறீங்க? எந்த இடத்துல சொல்லுங்க. அதனால தான் இங்கே தேர்தலை நோக்கி தான் எல்லாருமே நகருவாங்க. இப்போவே கள ஆய்வு மனுக்கள் மக்கள்கிட்ட வாங்குவாங்க தெரியுமா? 5 ஆண்டு ஆட்சி முடியும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க வருவாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனைனே இப்போ தான் கேட்க வரீங்க. அப்போ நம்ம என்ன சொல்லிட்டு, பிரச்சனையே நீங்கள் தான் எசமா எங்களுக்கு பிரச்சனையே நீங்கள் தான். வந்தாங்களா இல்லையா ஐயா? நீங்கள் சொல்லுங்கள், வந்தாங்களா இல்லைங்களா ஐயா? இப்போ வருவாங்களா இல்லைங்களா ஐயா?
கள ஆய்வுக்கு போகிறீங்களே, அப்படியே முதலமைச்சர் துணை முதல்வர்லாம் நில ஆய்வுக்கு ஒரு தடவை போங்களே. எவ்வளோ வெள்ளச்சேதம், எத்தனை ஏக்கர் பயிரிட்டீங்க, இது எவ்வளோ மகசூல் தந்திருக்கும், எவ்வளவு ஒன்றுமில்லாமல் போச்சு, எவ்வளவு இழப்பு, அப்படி ஒரு நில ஆய்வுக்கு ஒரு தடவை போங்களே. எதுக்குமே காசு கிடையாது. பகுதி நேர ஆசிரியர் நிரந்தரம் பண்ண முடியாது, சம்பளம் காசு இல்லை. அந்த ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம், அதுக்கு காசு இல்லை. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிடித்த பணத்தை கொடுக்க முடியாது, காசு இல்லை. 200 நாள் வேலை திட்டத்துக்கு நீங்கள் அதுக்கு காசு இல்லை. எதுக்குமே காசு கிடையாது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்ற பேராசிரியர்களுக்கு அது கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சம்பளம் போட காசு இல்லை. ஆனால் அந்த 1000 ரூபா கொடுக்க முடியும். எங்கள் அம்மா பெரியம்மா என் அக்கா தங்கச்சி சாலையில் நின்று எனக்கு மாதம் 1000 கொடுன்னு கேட்டது? யாராவது சொல்கிறீங்களா? கேட்டாங்களா? மழை நீர் வழிஞ்சோட காவலில் மேலே ட்ரெயினோட எது மெட்ரோ 62,000 கோடி. கமிஷன் வாங்கி திங்கிற புரோக்கர்களை தரகர்களையே நம்ம தேர்வு பண்ணிட்டு தலைவரை தேடினோம்னா, அப்படி தலைவனை தேர்வு பண்ணால் தான் அவன் மக்களை பற்றி கொல்லப்படும். அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தலை பற்றி தான் கவலைப்படுவாங்க, தலைவர்கள் தான் அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுவாங்க. இங்கே அப்படி எங்கே தலைவர் இருக்காங்க? ஆனால் இப்போ களத்தில் இருந்து நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. இதே வேலையில் சாட்டையில் அடிச்சுக்கிட்டா இந்த திமுக ஆட்சி அகற்றிடலாம் அப்படின்னு அண்ணாமலை பண்ணுறாரு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை அந்த செயல் நீங்கள் அதை ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க. ஆனால் அவருடைய கோபத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. தம்பியுடைய அணுகுமுறை அது இப்போ கேட்கும்போது எதுக்கு இப்படி இவ்வளோ தூரம் முடிவு எடுக்க வேண்டியதில்லை. இப்போ எனக்கு கூட தான் கோபம் இருக்குது. இப்போ அதில் குற்றவாளியை சாட்டிட்டு அடிக்கும் போது நம்ம போய் அதுக்கு அடிச்சுக்கணும், அது தேவையில்லாத கஷ்டமாக இருந்து கேட்கும்போது. ஆனாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை எல்லாருக்குள்ளே இருக்கிற கோபம் ஒரு தலைவராக அவர் சொல்ல வேண்டியது வருது, வெளிப்படுத்துறத அப்படி வெளிப்படுத்திட்டார். அதனால அதை போய் அதை விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவருடைய உணர்வு அதை அப்படி வெளிக்காட்டுறாரு. சாட்டையில் அடிச்சுக்கிட்டாலோ செருப்பு போடாமல் இருந்தாலோ திமுக அது சரியா? அது தம்பிக்கிட்ட அவருக்கு முன்னாடி இந்த களத்தில் இருக்க ஒரு அண்ணனா நான் சொல்ல விரும்புவது, இந்த நாட்டில் நிறைய மாறுதல்களை நீங்கள் செய்யணும். நான் அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு சொல்கிறது காரணம். என்னென்ன அடிப்படை அரசியல் மாற்றம்னு நீங்கள் கூட கேட்கலாம். இப்போது இந்த ஆட்சியை இந்த ஆட்சி நீங்கள் இவங்க கோட்பாடு பேசுகிறது, திராவிட மாடல் பேசுகிறது, நல்லாட்சி பேசுகிறது. ஆட்சி நேர்மையாக கொடுத்துட்ட ஒருத்தருக்கு வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவர் இந்த மகராசை இன்னொரு தடவை வரணும், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மக்கள் விரும்பிட்டா அவனே தேடி பார்ப்பான், அவனே அவர் என்ன பேச வர்றாருன்னு கேட்பான், அவனே திரும்பி வாக்கு கேட்காமலே போட்டுருவான். அப்படியெல்லாம் வென்றது இருக்குது. தொகுதிக்கே போகாமல் ஜெயிச்சவர் தமிழ்நாட்டில் இருக்காரா இல்லையா? எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தவிர தொகுதிக்கே போகாமல் வாய் போட்டு சட்டம் வாய் இறந்து எனக்கு வாக்கு போடுங்கன்னோட கேட்காம ஜெயிச்சாரா இல்லையா? எப்படி ஜெயிச்சாரு? நம்பினான் இந்த மக்கள், இந்த மனுஷனுக்கு போடணும்னு நம்பினான், நல்லவர்னு நம்பினான். அப்படி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா போடுவாங்க. ஆனால் நீங்கள் ஏன் வாக்குக்கு 1000-500 கொடுத்து வாக்கை வாங்குறீங்க? வாக்குக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு பேசுறது மாதிரி உலக வேடிக்கை ஏதாவது இருக்கா? தெருவுக்கு தெரு சாராய கடை திறந்து வச்சுட்டு மக்களின் நலம்னு பேசுறது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனை ஏதாவது உலகத்தில் இருக்கா? இல்லை. சரி, இதையெல்லாம் விடுவோம். இப்போ தம்பி என்ன செய்யணும்? வாக்குக்கு காசு கொடுக்குற ஒரு வேட்பாளர் அவரை கண்டு 10 ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடை அப்படின்னு இவங்க இப்போ ஆண்டுகிட்டு இருக்க அதிகாரம் இவங்க சொல்லி போட்டால் ஒருத்தன் காசு கொடுக்க மாட்டேன். நீங்கள் பறக்கும் படைன்னு ஒன்று போடுறீங்க. சாலையில் எங்கள் அப்பா மிளகாய் விற்றுட்டு கொண்டு வர காசு, மாட்டை விற்றுட்டு கொண்டு வர காசு, மளிகை கடைக்கு சரக்கு வாங்க கொண்டு வர காசு, அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு அதுக்கு பணம் கட்டு கொண்டு வர காசு, இதை பறிச்சுக்கிறிய ஒழிய அங்கே தொகுதிகளை காசு கொடுக்குறான்னு தெரியுது, நீ பறிக்கவே மாட்டேங்கிற. இப்போ வேணால் ஒரு பந்தயமாக வச்சுக்கிடுவோம். ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடக்குதுன்னு நம்ம எல்லோரும் போவோம். எல்லாம் வாங்க, காசு உள்ள கொட்டி கொட்டி கொடுப்பாங்க. மந்தையில் அடைச்சி வச்சு சாப்பாடு பிரியாணி, இந்த தொலைக்காட்சி ஓடும், அங்கே சீரியல் பார்க்குறவங்க பார்க்கலாம், இங்கே சீட்டாடுறவங்க பார்க்கலாம், இரவானா சரக்கு பிரியாணி எல்லாம் நடக்கும். இதுதான் தேர்தல்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா இப்படி இது தேர்தலாக திருவிழாவா? இந்த முறையை ஒழிக்காமல் நீங்கள் எப்படி திமுக ஆட்சியை புறப்படுத்துவீங்க? இப்போ உங்களுக்கு தெரியும், சார்ஜ் பண்ண செல்ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றின மாதிரி 100 விழுக்காடு சார்ஜ் ஏற்றி வச்சுருக்காங்க. ஓட்டுக்கு 5000 கொடுக்க கூட காசு இருக்கு இப்போ அவங்கக்கிட்ட. இப்போ போய் அதை தடுக்காமல் நீங்கள் அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவேன். நீங்கள் செருப்பு இல்லாமல் நடந்தல, காலே இல்லாமல் நடந்தாலும் இதெல்லாம் சரி பண்ணால் தான் ஓடிக்க முடியும்.
அதை வந்து தம்பி சொல்லணும், சொல்லி மேலே சொல்லி பணம் வாக்குக்கு கொடுக்குற முறையை ஒழிக்கணும். இந்த இலவசங்களை அறிவிக்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நீங்களே மகாராஷ்டிராவில் வந்து 2000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்களே இலவசங்களை அறிவித்து தான் ஜெயிச்சிருக்கீங்க. அது இலவசங்கிறது உலகத்துக்கே தெரியாது ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை, இது வீழ்ச்சி திட்டம். அதில் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுறீங்க? ஒரு கேள்வி தானே. என்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க ஐயா குன்றக்குடி அடிகளா, நம்மெல்லாம் சிறு பிள்ளையில் பார்த்துருக்கோம். அவங்க பேச்சு கூட நான் நேரடியாக கேட்டதில்லை. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆறுதலால் காயங்கள் அறுவதில்லை, ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கி ஒரே சொல் இலவசங்கிறது. என்னை சொல்லியிருக்காரு பாருங்க. இப்போ 2026 தமிழ்நாட்டில் இதே நம்ம தான் தொடரும் அப்படிங்கிறத உங்கள் பேச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி தொடர விடுறதுக்கா நாங்கள் இவ்வளோ தூரம் தொடர்றோம்? என்ன இப்படி பேசுகிறீங்க? புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம். மேலே இருக்கிறத கீழே தூக்கி வீசும், கீழே தூக்கி இருக்கிறத மேலே கொண்டு போகும். அது வந்து எந்த நொடியிலே நிகழலாம். பங்களாதேஷில் நடந்தது இங்கே நடக்காதா? இலங்கையில் நடக்குது இங்கே நடக்காதா? இலங்கையில் இப்போ இருக்காரே அந்த அனுர திசநாயக்கா 3 விழுக்காடு வாக்கு வச்சுருந்தாங்க. அந்த கட்சியை ஒரு கட்சியாகவே வேணுங்கிறது இல்லை. அங்கே இருந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு அப்புறம் ஏற்பட்ட கிளர்ச்சியில் 2 பேரையும் தூக்கி வீசிட்டு அவர் தேர்வு பண்ணலையா? பங்களாதேஷ் நாட்டை உருவாக்கின பிதாமகன் முஜிபுர் ரஹ்மான் சிலையை தூக்கி தலையை துண்டை வெட்டி வீசலையா அவர்தான்? இன்றைக்கி அந்த அதிபர் உள்ளே போகல. நீ அங்கே இருக்கிறாங்களா? அந்த நாட்டின் பிரதமர் இருக்காங்களா? அதெல்லாம் ஒரு நொடியில் மாறும். இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவானால் மக்களே புரட்சி செய்வார்கள்ங்கிறான். அன்னைக்கு அந்த புரட்சிக்கு தலைமையேற்க ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த வேலையை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வருமா வராத நீங்கள் பாருங்கள். எந்த 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 மக்கள் போராடல? மீனவர்கள், மாணவர்கள், உழவர் குடிகள், போக்குவரத்து தொழிலாளர்கள், நெசவாளர்கள், யார் போராடலை வீதியில் வந்து? ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருந்தகைகள், செவிலியர்கள், மருத்துவ பெருமக்கள் எல்லாரும் வீதிக்கு வந்த பிறகு நீ நல்லாட்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சொல்லாட்சியில் தான் நல்லாட்சி இருக்குது. உண்மையிலே எங்கே ஆட்சி இருக்குது? அப்போ அங்கங்கே சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக இருக்கிற இந்த நெருப்புகள் ஒரு இடத்துல குவிஞ்சா அதுதான் புரட்சி தீ. அது விரைவில் பற்றி எரியும் பாருங்க. எரிதா இல்லையா? ஒரு மூதாட்டி அவள் எவள்னே தெரியாது. சுவரொட்டியில் செருப்பு கட்டி வீசினாலா இல்லையா? அவள் ஆள் மனதுக்குள்ளே எவ்வளோ கோவம் இருந்தால் வீசியிருப்பாள். நீ அந்த வயசான அந்த மனுஷன் ஏன் எரிஞ்சதுன்னு ஆய்வு செய்யணும். அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தேடணும். அவளை கைது பண்ண தனிப்பட போட்டு தேடினா இது எப்படின்னு பாருங்கள். இவ்வளவுக்கா அந்த அம்மா எரியும் போது ஒரு சின்ன பையன் எடுத்திருக்கான் ஏதோ படத்தை, அவனை கைது பண்ணுறீங்க. சரி, உங்களுக்கு ஆட்சியாளர் உமரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் திருடினான்னா அவன் கையை வெட்டிடுறான்றார். அவனே பசிக்காக திருடினான்னு வச்சுக்கடா, ஆட்சியாளன் கையை வெட்டிடுறாங்கிறார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ யாருக்கு அந்த அம்மா செருப்பு கட்டி அடித்ததுக்கு காரணம் யார்? எதுக்கு இவ்வளோ கோவம் வந்துச்சுன்னா இப்போ யாரை தண்டிக்கலாம்? நீ குடிக்க வச்சதில் மகன் செத்துருக்கலாம், அல்லது புருஷன் செத்துருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்குல்ல. இதெல்லாம் என்ன எங்கே போய் சொல்கிறது சொல்லு. இப்போ நாம் தமிழர் கட்சியும் திமுக வீழ்த்தணும்னு சொல்லுது, பாஜகவும் அண்ணாமலையும் வந்து அவங்க வீழ்த்தணும்னு சொல்லுவாங்க. ஐயா நான் சொல்கிறது எனக்கு பரம்பரை பகை. நாங்கள் செய்கிறது ஒரு தேசிய இனப்பகை. நாங்கள் நீண்ட காலமாக எல்லாத்தையும் தொலைச்சி நிற்கிற ஒரு இனக்கூட்டம். அவங்க சொல்கிறது அவங்க சும்மா தேர்தல் நேரத்துக்கு சொல்லுவாங்க. அவங்க திடீர்னு ஐயா கருணாநிதி சிலையில் போய் நினைவிடத்தில் போய் வணக்கம் போடுவாங்க, 100 ரூபா காசை வெளியிடுவாங்க, சும்மா பேசுவாங்க. அவங்க இதே பிஜேபி இந்த திமுக தயவில் 5 ஆண்டு ஆட்சியை நடத்தினவங்க தானே. இப்போ கூட திமுகவோட நட்பு பாராட்டி எல்லா மாநில முதல்வர் மேலேயும் அமலாக்கத்துறை சோதனையை செஞ்சிருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ளே வச்சுருந்துருக்கு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த தலைவர் அந்த ஜார்க்கண்ட் மாநில முதல்வரை சிறைப்படுத்தியிருக்கு. எல்லாம் செய்து சந்திரசேகர ராவ் மகன் மேலே வழக்கு போட்டிருக்கு. ஆனால் இந்த திமுக ஆட்சியாளர்கள் குடும்பத்து மேலே எதுவுமே பாயலையே. காரணம் என்ன? ஐயா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஐயா 2 பேர் தயவில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வேளை இதில் யாராவது ஒருத்தர் வெளியில் போனால் 22 உறுப்பினரோட அவர் உள்ளே போவார். நடக்குமா நடக்காதா? அதுதான் பேசியிருப்பார்.
அதுக்காக அவங்க அப்படியே எல்லாம் எல்லாம் நம்ம பார்க்காததா. அந்த காலத்துலேருந்து இதே நாடகம் தான் நடக்குது. ஆனால் இப்போ திருப்பியும் திருச்சி மாவட்ட எஸ்பிக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனை நீதிமன்றம் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ அதை பற்றி என்ன சொல்கிறது? எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சாட்டை வேற ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு சார். அவங்களுக்கும் சொத்து தகராறு கொடுக்கல் வாங்கல தான் பிரச்சனை இருக்குது. அது எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னா, இப்போ நான் பேசின பிரச்சனைகள்லாம் தான் எனக்கு பிரச்சனை. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நாட்டுக்கு மக்களுக்கும் பிரச்சனை இருக்கா? அது பிரச்சனையா? இது ஒரு பிரச்சனை. யாரு அவன் என் பிரச்சனையும் சேர்த்து பார்ப்பான். அதனால அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சாதாரணமாக கடந்து போகணும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தனித்து போட்டிகளில் ரொம்ப உறுதியாக நீண்ட காலமாக பயணிச்சிருக்கீங்க. பிரச்சனை ரீதியாக போராட்டங்களில் மற்ற அரசியல் கட்சிகளோடு இணைந்து போராட்டம் நடத்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? பிரச்சனைகளை தந்தவங்களோட மறுபடியும் போய் நின்றுவாங்க. இப்போ நான் இந்த நிலத்தில் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு கட்சியை நடத்துகிறவனா அல்லது நீங்கள் எல்லாம் ஊடகவியலாளர்கள் எல்லாமே நம்ம 2 பேருமே இந்த மண்ணின் மக்களாக இருந்து பேசுவோம். இந்த நாட்டில் இருக்கிற சிக்கல்கள், இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகளை எல்லாம், இப்போ ஈத்தேன் அணு உலை, அப்போ ஸ்டெர்லைட்டு, இந்த இப்போ டங்ஸ்டன், இந்த மாதிரி இது அளவு கடந்த ஜிஎஸ்டி வரி, இந்த நீட்டு தேர்வு, இப்படிலாம் பல பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்கிறோன்னு வச்சு. இதெல்லாம் தந்தது யார்? இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற கட்சிகள், ஆட்சிகள். அதை அப்போவே எதிர்த்து தடுத்து அதெல்லாம் உள்நுழைய விடாமல் தடுத்திருக்க வேண்டிய கட்சிகள் யார்? இவங்க 2 பேரும் தான். இவங்களுக்கு தெரியாமல் இது உள்ளே வரல, அவங்களுக்கு தெரியாமல் இது திணிக்கப்படல. இப்போ இந்த கட்சி ஆட்சி முறையை எதிர்த்து தான் நம்ம சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நச்சு திட்டங்களை என் நிலத்தில் திணிக்காதீங்க, என் வளத்தை இப்படி கொள்ளையடிக்காதீங்க அப்படின்னு நம்ம சண்டை போடுறோம். இந்த மாதிரி இதில் நம்மளோட நின்று போராடுவாங்க. காலையில் மாலையில் அவங்களோட போய் நின்று கூட்டணியில் இருப்பாங்க. அப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள். எப்படி செய்கிறது? எந்த மாதிரியான அணுகுமுறைன்னு மக்கள் நினைப்பாங்க. என்னை காலையில் இந்த திட்டத்தை அப்படி யாராவது போராட வர்றாங்களான்னு கேளுங்க. பிஜேபி வேணால் பேசும், ஆனால் பிஜேபிக்கு தெரியாமல் தான் இது நடக்குதா? சொல்லுங்கள். இப்போ டங்ஸ்டனில் தம்பி அண்ணாமலை என்ன நிலைப்பாடு எடுப்பார்? காவிரி நதிநீரில் என்ன நிலைப்பாடு எடுப்பார்? முல்லை பெரியாற்றில் என்ன நிலைப்பாடு எடுப்பார்? என்ன நிலைப்பாடு எடுப்பார் சொல்லுங்கள். இப்போது பேபி அணையில் அதை தூர்வாரி கொள்றதுக்கு அனுமதியே எங்களுக்கு தரமாட்டேங்குது. அதில் தம்பி என்ன நிலைப்பாடு எடுப்பார்? அப்போ ஒவ்வொரு கட்சியும் ஒரு இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள், அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி குப்பையை கொண்டாந்து இங்கே கொட்டுதில்லை அந்த ஆட்சி. அதில் இவங்க கருத்துக்கள் என்ன? தம்பி பாரதிய ஜனதா கட்சியில் இவர் இருந்து தலைவராக இருந்து இது பண்ணுறாரு. அந்த ஆந்திர மாநில பாரதிய ஜனதா கட்சி, கர்நாடக மாநில பாரதிய ஜனதா கட்சிகள், அந்த தலைவர்கள் இவருக்கு ஆதரவாக சுட்டு செய்தி போடுறாங்க. கேரள மாநிலத்தில் இருக்க பாரதிய ஜனதா கட்சிக்காரரு ஏன் இதுக்கு ஆதரவாக சுட்டு போடல? அவங்க தானே குப்பையை கொட்டுறாங்க. அது கேட்குறது புரியுது அவங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி அணுகுமுறையில் எப்படி எந்த கட்சியோட போய் நின்று சண்டை செய்யுங்க? யாரோட சேர்ந்து வேலை செய்யும்? அது ரொம்ப தப்பு. இப்போ அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கடுமையான விமர்சனங்களை நீதிபதிகள் அரசு மேலேயும் கமிஷனர் அருண் மேலேயும் வச்சுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் அது நியாயமானது தான். இப்போ நீங்கள் நம்ம இப்படி பார்ப்போம். முதல்ல என்கிட்ட கேட்கும்போது 2 பேர் சேர்ந்து பண்ணிட்டாங்கன்னாங்க. அப்புறம் ஒருத்தர் தான் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. அதில் அவங்க சொல்கிறத பாருங்கள். அவர் இந்த ஏரோப்ளைன் மோடில் போட்டிருந்தாருன்னு சொல்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் எதுக்காக ஏரோப்ளைன் மேனில் போடணும்? ஏரோப்ளைனில் போனாரா? இல்லை, ஒரு வளாகத்துக்குள்ளே போனார், பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே போகிறார். அவர் ஏன் அதை ஏரோப்ளைன் மோடில் போட்டிருக்காரு? ஏரோப்ளைன் மோடில் போட்டிருந்தாருன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவர் சொன்னார். அப்போ அவர் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் நம்புறீங்களா? எப்படி ஒருத்தரே ஒரு பெண்ணை அவ்வளோ பெரிய இதில் வலுக்கட்டாயமாக ஒரு வன்புணர்வு செஞ்சுருக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? இதெல்லாம் நோக்கி யோசிக்கணும்ல. சரி, அப்போ ஏரோப்ளான் மோட் இருக்கும்போது நீங்கள் எப்படி அவரை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. அங்கே ஏன் கண்காணிப்பு கருவி இல்லை? இவ்வளோ பெரிய வளாகத்துக்குள்ளே இத்தனை மாணவர்கள் படிக்கிற இடத்துல ஏன் ஒரு பாதுகாப்பு கருவி இல்லை? அப்படி கண்காணிப்பு கருவி இல்லைன்னா அது வேலை செய்யலைங்க. எல்லா இடத்துலையும் வேலை செய்யலை. சிறைக்குள்ளே தூக்கில் தொங்கின ராம்குமார் அது வேலை செய்யலை. அந்த தொடர்வண்டி நிலையத்தில் அந்த பொண்ணை வெட்டி கொள்ளும்போது அந்த இடத்துல இருக்க சிசிடிவி வேலை செய்யலை.
வேறு எங்கெங்கே வேலை கொடநாடு கொலையில் அந்த இடத்துல வேலை செய்யலை. இப்போ எங்கெங்கே இருக்கோ அது உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் அது வேலை செய்யாமல் நின்றுக்கிறதே, அது எப்படி? அதுவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயா எப்படி என்ன கணக்கு சொல்லுங்கள். அது வேலை செய்யலைன்றீங்க. இத்தனை முதல் தகவல் அறிக்கை பதிவாகும்போது, எஃப்ஐஆர் வரும்போது, அந்த தங்கச்சியோடது மட்டும் எப்படி வெளியாகுது? அவளை பற்றிய தற்குறிப்புகள், அவங்க குடும்பத்தை பற்றியதெல்லாம் எப்படி அதில் வருது? இது எப்படி பார்க்கணும்? அவன் கொடுமையாக வன்புணர்வு செஞ்சதை விட இது பெரிய வன்புணர்வாக இருக்குது, பெரிய பலாத்காரமாக இருக்குது. இதை போய் வெளியில் சொல்லி அந்த பொண்ணை வெளியில் தலை காட்ட முடியாமல் அவளை மொத்தமாகவே வாழ்க்கையை சிதைச்சு போட்டால் எப்படி? நீதிமன்றம் கேட்குறதுல முழுக்க முழுக்க நியாயம் இருக்குது, சரியாக இருக்குது. அதுக்கு அரசு பொறுப்பே இருக்கணும்ல. காவல்துறை சரியாக செயல்பட்டு இது நான் எப்படி சொல்கிறது? செயல்பட்டு இருந்தால் ஏன் நீதிமன்றம் இவ்வளோ பேசுது? தொடங்கும்போது இது நடந்துடக்கூடாது, கொடுஞ்செயல், அது ரொம்ப காயமாக இருக்குது, அதுக்காக நான் வருந்துறேன். இது உடனடியாக இந்த குற்றவாளி கண்டுபிடிச்சி நீங்கள் இப்போ அவரை காட்டும்போது மக்கள் இது பண்ணணுமா? அவரை அடித்து கையை காலை உடைச்சிட்டாங்க, இதுதான் தண்டனையா? கையை காலை உடைச்சி கட்டு போட்ட மாதிரி அவர் உட்காந்துருக்காரு. பார்க்குற எல்லாருக்குமே தெரியுது, சும்மா ஒரு கட்டை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. நாம் தமிழர் கட்சி பாசறை மாநில செயலாளர் சென்னைக்கு இங்கே ஒரு ஐடி நிறுவனம் அந்த இதில் 2 லட்ச ரூபா பணத்துக்காக உல்லாசத்துக்கு அழைச்சி அவர் கைது பண்ணியிருக்காங்க. மேலும் பெண்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறீங்களா? இல்லை, அவர் நம்ம பாசறையில் அவங்க நமக்கு இந்த தேர்தலுக்காக இப்போ என்ன சொல்கிறது, ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எங்களுக்கு சாஃப்ட்வேரில் செஞ்சு கொடுக்கறதுக்கு நிறைய பேர், நிறைய நிறுவனங்கள் எனக்கு நாங்கள் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த ஏஐ மூலமாக. அதில் அந்த தம்பியும் ஒருத்தர், அவர் அது மாதிரி நிறைய நிறுவனங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுக்க அந்த இது கொடுத்துருக்காங்க, இந்த கொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் அவரும் அந்த தம்பியும் ஒருத்தர். அது என்னங்கிறத இப்போ தானே வந்திருக்கு, நீ விசாரித்து முழு தகவல் வந்த பிறகு அது என்னன்னு தெரியும். அதுக்கு நமக்கு தொடர்பு இல்லை. மாநில பாசறை செயலாளர், தகவல் தொழில்நுட்ப பிரிவு பாசறை செயலாளர் தங்கச்சி சுனந்தா ஒரு தங்கச்சி, அவங்க பெங்களூர்லேருந்து வேலை செய்கிறாங்க, அவங்க தான் செயலாளர். அதுக்கப்புறம் மதன்னு ஒரு தம்பி, அவர் சேலத்துலேருந்து வேலை செய்கிறார். 2 பேர் தான் அதுக்கு பொறுப்பு. என்னது ஆரம்பிச்சுடுங்க. இன்னைக்கு கூட்டத்துக்கு என்ன கூட்டம் இன்னைக்கு அந்த விஷயங்கள் இது எங்கள் கட்சி கட்டமைப்பு இதுதான். தேர்தல் வருதில்ல, அதுக்கு வழக்கமாக மற்றவங்க கள ஆய்வுங்கிறாங்கல்ல, நாங்கள் கலந்து ஆய்வு. 32 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, திருச்சியிலே கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களா? என்ன விஷயம்? இல்லை, எல்லா மாவட்டங்களையும் கூடுதலாக கலந்து பண்ணுறது. இது வரைக்கும் நம்ம பல தேர்தலை எதிர்கொண்டிருந்தாலும் இது ரொம்ப முதன்மையானதாக கருதுகிறோம். அதனால் கூடுதலாக கவனம் பண்ணி வேலை செய்கிறோம். திருச்சி திருப்பூர்முனைன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் நம்புறீங்களா? அந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரே மாதிரி தான் எல்லாத்துலேயும் கவனம் பண்ணுறோம். நேற்று எங்கள் அப்பா நம்மாழ்வாருக்கு கூட்டம் நடந்ததுனால, அப்போ வந்ததுனால இங்கே இரவே திரும்ப முடியாது, அதனால் இங்கேருந்து மறுபடியும் ஒரு தடவை சந்திச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு கூடுதலாக சந்திக்கிறேன். அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த பாமகவோட பொறுப்பில் நடந்த நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இல்லை. ஏன்னா அது எங்கள் குடும்பம், நம்ம கட்சி, அதில் நம்ம கருத்து சொல்ல முடியாது. என்ன சொன்னாலும் எங்கள் ஐயாவுக்கு 2 பேருமே என்னுடைய அன்புக்கு மதிப்புரியவங்க. நான் அங்கே தான் இருந்தேன், அதனால் அதில் கருத்து இல்லை.